الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்டவைகளில் ஒரு சூரா தனியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரிலே ஒரு அத்தியாயம் சூரா இப்ராஹிம் என்றதற்கு பெயர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரபுகளின் தந்தை என்று சொல்வார்கள். இந்த உம்மத்தினுடைய ஆன்மீக தந்தை என்று சொல்வார்கள். ஏறக்குறைய திருக்குரானில் 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு பல்வேறு கட்டங்களாக நிறைந்திருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றச் சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிற அளவுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்தில் எல்லா தகுதிகளையும் விட அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் உலகத்தில் 2 பேருக்கு மட்டும் அந்த சிறப்பு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நண்பர் என்கிற பட்டம். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலீலுல்லாஹ் என்று பெயர். இப்போது நாம் அவர்களுடைய முழு வரலாறும் அல்ல, திருக்குரானின் வழிநெடுகிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்கள் இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் செய்த பல்வேறு துஆக்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது. திருக்குரானிலே பொருள் பொதிந்த அர்த்தமுள்ள பிரார்த்தனைகள் தான் அதில் இருக்கிற எல்லா துஆக்களும். அதிலே குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள் ரொம்ப முக்கியமானவைகள். ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களை எல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் நாம் எடுத்தால் இப்படி வகைப்படுத்தலாம். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுக்காக கேட்ட துஆ, இன்னொன்று தங்களின் சந்ததிகளுக்காக கேட்ட துஆ, மூணாவது அவர்களின் மனைவிகளுக்காக கேட்ட துஆ, நாலாவது அவர்களின் பெற்றோருக்கு தந்தைக்காக கேட்ட துஆ, அஞ்சாவது மக்கா நகரத்திற்காக கேட்ட துஆ, ஆறாவது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த உம்மத்துக்காக கேட்ட துஆ. இப்படி 6 வகையான துஆக்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய துஆக்களை வகைப்படுத்தலாம். என்னென்னவெல்லாம் எந்தெந்த கட்டங்களில் கேட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தங்களின் எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ரப்பனா தகப்பல் மின்னா துஆவை அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு சொல்லி தந்தவர்கள். கஅபாவை கட்டி முடித்த போது அவர்கள் கேட்ட துஆ தான் அது, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இன்றைக்கு உலகமெல்லாம் எல்லா நேரங்களிலும் நாம் அதை கேட்கிறோம். பாருங்கள், முதல் செய்தி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கேட்ட துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், என்னை சாலிகானவர்களாக அவர்களுடைய பட்டியலில் சேர்த்து விடு. சாலிகானவர்களிலே இருந்து எனக்கு அன்பளிப்பு செய். அதாவது தன்னையும் சாலிகாக்கி தனக்கு வர இருப்பவர்களையும் சாலிகாக்கி, அப்படி கேட்கக்கூடிய பிரார்த்தனை. ரொம்ப முக்கியமாக அவர்கள் தனக்காக கேட்ட ஒன்று கபூல் ஆயிடுச்சு. அல்லாஹ் கபூல் செய்து விட்டார். என்னன்னா, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். பின்னோர்களெல்லாம் என்னை பேசுகிற புகழுக்குரிய ஒரு சூழலை எனக்கு ஆக்கி கொடுன்னு கேட்டாங்க. லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். உண்மையாகவே அவர்கள் வாழ்ந்த காலம் இன்னிலிருந்து யோசிச்சோம்னா சற்றே குறைய 5000 ஆண்டுகள், 6000 ஆண்டுகள். 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து முடித்த ஒரு மனிதரை இந்த உம்மத்து உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க கேட்டது என்ன தெரியுமா? பின்னோர்கள் எல்லாம் என்னை பேச வேண்டும். உண்மையாகவே பேசுகிறோம். ஒரு தொழுகையாளியா இருந்தா 5 நேரமும் எந்த நபியும் நினைவு கூறுறதில்லை. அத்தஹியாத்துல தரூதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மாத்திரம் பேசுகிறோம்.
கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம், அதே போல கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த உம்மத்து கொடுத்த அங்கீகாரம். பின்னோர்களெல்லாம் பேச வேண்டும் என்று வைத்தார்கள். ஒவ்வொரு தொழுகையில பேசுறமெல்லாம் ஆண்டுதோறும் ஒரு பெருநாள் பக்ரீத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூர்ந்து அதை மையப்படுத்திய ஒரு பெருநாள். அதான் பின்னோர்கள் எல்லாம் பேச வேண்டும். கியாமத்து வரையும், குர்பானி உலகத்தில் இருக்கிற வரையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய நினைவு கூறலில் இருப்பார்கள். அவர்கள் கேட்ட துவா கபூலாகி விடுகிறார். இதெல்லாம் அவங்களுக்கு கேட்ட துவாக்கள். அடுத்து சந்ததிக்காக கேட்ட துவா. சந்ததிக்காக 3 துவாக்கள் கேட்டதாக இருக்கிறது. 3 துவாக்களுமே இன்றைக்கு ஓதப்பட்டதிலே வந்தது. முதல்ல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களுடைய தாயார் ஹாஜரா அம்மையாரையும் மக்காவில் கொண்டு போய் விட்டுட்டு வர்ற முடிவில் கணவன், மனைவி, பால்குடி குழந்தை 3 பேர் தான் போறாங்க. உங்களுக்கு வரலாறு தெரியும், சுருக்கமாக சொல்லுகிறேன். போய் ஆளில்லாத பாலைவனம், அது கரடுமுரடான மலை, வனாந்தரம், யாரும் கிடையாது, விவசாய பூமி அல்ல மக்கா. துவக்க காலத்திலிருந்து அங்கே விவசாயம் கிடையாது, அங்கே துவக்க காலத்திலிருந்தே தண்ணீர் கிடையாது, வெறும் மலையும் முகடுகளும் மலைப்பாங்கான இடம் மட்டும்தான். கூட்டி போனவர்கள் ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையாரை அந்த இடத்துல வைக்கிறார்கள். பால்குடி குழந்தையாய் கையில் குழந்தையை ஏந்தி இருக்கிறார்கள். அந்த தாய் ஒரு பை கொடுக்கிறார்கள், பையில பேரிச்சம்பழம் இருக்கிறது. இன்னொரு குடுவை கொடுக்கிறார்கள், குடுவையில தண்ணீர் இருக்கிறது. பசிக்கிற போது இந்த பழம் சாப்பிட வேண்டும், தாகம் எடுக்கிற போது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பேசி கொண்டிருந்தவர் நகர ஆரம்பித்தார். கணவன் திடீரென நகர்ந்தால் மனைவி என்ன செய்வார்? பின்னாலேயே அவரும் நகர்ந்து போனார். கொஞ்ச தூரம் போனவர் திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிறார். பதில் சொல்லாம போய்கொண்டே இருக்கிறார். எங்க போறீங்க? எந்த பதிலும் இல்லை. கடைசியாகத்தான் அந்த அம்மா ஏதோ புரிந்து கொண்டவர்களாக, ஹாஜரா அம்மையார் தேர்ந்த அறிவாளி, சிறந்த நிர்வாகி, சிறந்த தன்னம்பிக்கைக்குரிய பெண், அவங்க கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இப்படி விட்டுட்டு போய் சொல்லி அல்லாஹ் உங்கள்கிட்ட உத்தரவிட்டானா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அந்த கேள்வி கேட்ட உடனே ஆமான்னு நாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது சொல்லிட்டு எல்லாம் போற மாதிரி தெரியல, சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போற மாதிரி. அல்லாஹு அமரக பிஹாதா காலனா, ஆமா அல்லாஹ் தான் உத்தரவிட்டான். ஹாஜரா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் உத்தரவிட்டு இருந்தா அவன் எங்களை வீணாக்க மாட்டான். அது வரைக்கும் பின்னாடி வந்தவங்க இப்ப இவங்கள்ட்ட எதுவும் சொல்லாம இப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க. இவன் பாட்டுக்கு போ, அல்லாஹ்வுடைய உத்தரவு, நான் எங்க இறைவன் விட்டு வர சொன்னானோ நான் அந்த இடத்துல போயிருக்கேன். கை குழந்தையோடு அங்கே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னால வந்துட்டு இருக்காங்களான்னு திரும்பி கூட பார்க்கல. வெகு தூரம் போனவர்கள் அங்க போய் திரும்பி பார்த்தாங்க. கொஞ்சம் தெரியுது, தூரமா 2 புள்ளி மட்டும், 2 உருவம் மட்டும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க. எந்த இடத்துக்கு போன உடனே அந்த தாயும் பிள்ளையும் கண்ணில் தெரியலையோ அந்த இடத்துல நின்றாங்க. கஅபத்துல்லாவினுடைய அடிவாரம் தெரிகிறது. எப்பவுமே கஅபத்துல்லா பள்ளம், மேட்டில இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். கஅபத்துல்லாவினுடைய திசையை நோக்கி, அதாவது அப்ப கஅபத்துல்லா இப்படி எழுப்பி கட்டப்படல, கீழே ஒரு மண் அடையாளம் மட்டும் போடப்பட்ட ஒரு 4 முட்டுச்சுவர், ஒரு பெல்ட் மட்டும் போட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த இடத்துல நின்று தாயையும் பிள்ளையும் பார்க்காமல் கஅபாவை மட்டும் பார்த்து கொண்டு துவா செய்தார்கள். அந்த துவா இன்றைக்கு ஓதப்பட்டது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி, என் சந்ததியை நான் இந்த இடத்துல விட்டு போகிறேன். பிவாதின் கைரி தி ஸர்இன், விவசாயம் இல்லாத இந்த ஓடை பகுதியில விட்டு போகிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய பைத்துல்லா வீட்டுக்கு பக்கத்துல விட்டுட்டு போறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, இவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்க விட்டுட்டு போறேன். ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி, மனைவியும் பிள்ளையும் மட்டும் எவ்வளவு காலத்துக்கு தனியா இருக்க முடியும்? ரப்பிடத்தில் கேட்கிறார்கள், மக்களுடைய உள்ளங்களில் இங்கே வர வேண்டும் என்கிற பிரியத்தை ஏற்படுத்து என்று கேட்டார்கள்.
வஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ், மக்களில் ஒரு சாராருக்கு அவர்களுடைய உள்ளங்களில் தஹ்வி இலைஹி, இந்த இடத்தை நோக்கி இவர்களை நோக்கி அல்லாஹ் நீ கொண்டு வா. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், பழ வகைகளை இவர்களுக்கு ரிஸ்காக கொடு. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவார்கள்னு தலை தெரியாத மனைவியையும் மகனையும் பார்க்காத இடத்துல துவா செய்துவிட்டு அவர்கள் மீண்டும் ஷாம் தேசம் நோக்கி கிளம்பி விட்டார்கள். அங்கே தன்னந்தனியாய் இருக்கிறார்கள். பின்னாலே ஆதரவுக்கு ஆட்கள் வருகிறார்கள். வெகு நாட்களுக்கு பின்னாலே ஜம்சம் வருகிறது, ஜம்சம் தோன்றுகிறது, உதயமாகிறது என்பதெல்லாம் வரலாறு. இப்ப சந்ததிக்காக கேட்ட துவாவில் இது முதல் துவா. இரண்டாவது துவாவும் இன்றைக்கு ஓதப்பட்டது. என்னன்னா, வஜ்னுப்னி வபனிய அன் நஅ்புதல் அஸ்னாம், யா அல்லாஹ் காலமெல்லாம் என்னையும் என்னுடைய இந்த மக்கள், என்னுடைய மகன்கள், நாங்கள்லாம் சிலைகளை வணங்காமல் எங்களை காப்பாத்து. யோசிச்சு பார்க்கணும், அவ்வளவு பெரிய நபி தன்னுடைய மகன் வழி தவறி போயிடக்கூடாது. எல்லாமே நபிமார்கள் குடும்பம், வழி தவறுக்கெல்லாம் 100% வாய்ப்பில்லை. ரொம்ப ரொம்ப தௌஹீதினுடைய முத்திரை குத்தப்பட்ட குடும்பம் அது. குர்ஆன்ல 28 இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் ஹனீஃபம் முஸ்லிமான்னு சொல்றான். அவர் பியூர் முஸ்லிம், அவர் சுத்தமான கலப்பற்ற மாசு மறுவற்ற முஸ்லிம் அப்படின்னு அவ்வளவு இடத்துல சொல்றவரு என்ன கேட்கிறார் தெரியுமா? என் பசங்க விக்கிரக வழிபாட்டுக்கு போகாம காப்பாத்து. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் சர்வசாதாரணமா காதல்ங்கிற பேர்ல எல்லாம் ஏதோ தாண்டி குதிச்சு வெளியே போயிடுறாங்களே. யோசிக்கணும், அவ்வளவு பெரிய அல்லாஹ்வின் நண்பராக அறியப்பட்ட நபி கேட்கிறார், என் பசங்க விக்கிரக வழிபாட்டிற்கு போய்விடக்கூடாது, என் பசங்க ஓரிரை கொள்கையிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நம்முடைய பாக்கியமே ஈமானுடைய பாக்கியம். அல்லாஹ் நம் சந்ததிகளுக்கெல்லாம் நசீபாக்குவானாக. செவரு ஏறி தாண்டி ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ போய்விட்டாலும் காலமெல்லாம் அழுக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அவங்க குடும்பத்தில் எல்லாம் கற்பனையில கூட வராது, ஆனாலும் கேட்கிறார்கள், என்ன சிலை வணக்கத்தில இருந்து எங்களை காப்பாற்றும். மூணாவது அவர்கள் சந்ததிக்காக கேட்ட துவா, அதுவும் இன்னைக்கு ஓதப்பட்டது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. என்னை மட்டுமல்ல என் சந்ததியையும் தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக ஆக்கு. நான் தொழுதா மட்டும் பத்தாது. நிறைய பேர் பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க, பெற்றோர்கள். என்னன்னா, அவரு அல்லாட்ட நல்ல புள்ள, அவருடைய பசங்க பிள்ளைகள் விஷயத்துல அவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்னா, முகீம தொழுகையை நிறைவேற்றுவதில் தான் மட்டுமல்ல தனது சந்ததியும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் வேண்டும், தூண்ட வேண்டும், அதற்காக துவா செய்ய வேண்டும். இதெல்லாம் சந்ததிக்கு செய்த துவா. மூணாவது அவர்கள் மனைவிக்காக செய்த துவா. மனைவிக்காகனா ஒரு இக்கட்ல மிஸ்ர் தேசத்தினுடைய அரசன் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லி இவர்களுடைய மனைவி சாரா அம்மையாரை தவறாக அடைவதற்காக முற்பட்டார். இவங்களுடைய முந்தைய மனைவி சாரா நீண்ட காலம் குழந்தை இல்லாதவர்கள். ஆனால் அவர்களை பற்றி மிகப்பெரிய செய்தி என்னன்னா, அஜ்மலு நிசாயில் ஆலமீன், உலகத்துல இருக்கிற பெண்கள்லயே ஆக அழகான பெண் சாரா தான். யாரோ நாட்டுல உள்ள சிப்பாயிக ஒரு ஆளும் ஒரு அழகான பொண்ணும் அப்படி நடந்து ஊருக்குள்ள வர்றதை பார்த்துட்டு போய் தகவல் அப்படி சொல்லிட்டாங்க, நாட்டுல ஒரு பொண்ணோட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, யாரு என்னன்னு தெரியல, ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அழகு, இந்த நாட்டுல உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த பொண்ணு இருக்கணும், வேற யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. இந்த ஆளுக சும்மா இருந்தாலும் எடுபடியே சும்மா இருக்க மாட்டானுங்க, என்னமோ போட்டு விட்டானுங்க, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு தூக்கிட்டு வந்துட்டார். அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா வேற யாருக்காவது மனைவின்னு சொன்னாதான் கையை வைப்பான், சகோதரின்னு சொல்லிட்டா கை வைக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அரண்மனைக்கு வெளியவே அவங்கள நிப்பாட்டிட்டாங்க, இங்கேயே வாசல்ல உட்காரு, அந்த புள்ள மட்டும் உள்ள போகட்டும்னு சாரா அம்மையாரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப சொல்லி அனுப்புனார், கேட்டா என் தங்கச்சின்னு சொல்லு, நான் என்னை கேட்டா அண்ணன்னு சொல்லிடுறேன். நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா இருந்தாலும் இந்த உலகத்துல இப்போதைக்கு நாம 2 பேர் மட்டும்தான் முஸ்லிம்.
அதனால வேற எந்த முஸ்லீமும் இல்லை. அதனால நான் உனக்கு மார்க்க ரீதியா முஸ்லீமுங்கிற அடிப்படையில் அண்ணன், நீ எனக்கு தங்கச்சி, அதை மட்டும் சொல்லு, வேற என்ன சொன்னாலும் அந்த ஆள் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. உள்ள போன உடனே அவங்க அதே மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேரும் துவா செய்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையுடைய வாசலில் இருந்து கொண்டு கையேந்தினார்கள். அல்லாஹ் என்னுடைய மனைவியை இந்த கொடுங்கோல் அல் மலிக்குல் ஜப்பாருடைய கொடுங்கோல் அரசனுடைய கையில இருந்து, அவன் தீங்கில இருந்து என் மனைவியை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டு எந்த துவாவையும் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னதில்லை. எந்த துவாவையும், சந்ததிக்கு கேட்டது, உம்மத்துக்கு கேட்டது, எதை கேட்டாலும் கபூலாகிவிடும். கேட்டாங்க என் மனைவியை காப்பாத்து. அங்க அந்தம்மா அரசன் தன்னை நெருங்குவதற்குள்ள அந்தம்மா துவா செஞ்சது. யா அல்லாஹ், நான் கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தவள், இப்ராஹிமை தவிர வேறு யாரும் என்னை தொட்டதோ தீண்டியதோ இல்லை, இவனிடமிருந்து என்னை காப்பாற்று. துவா வேஸ்ட் ஆகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. பக்கத்துல அந்த பெண்ணை நெருங்கறதுக்காக போகும்போது ஒன் சைடு அடிச்சிருச்சு. ஒரு பக்க வாதம்னு சொல்லுவாங்கல்ல, ஒன் சைடு. அவன் புரிஞ்சுக்கிட்டான் என்னமோ இருக்குது இவங்கள்ட்டன்னு. சரி சரி, நீ என்னமோ துவா செஞ்சிருக்க ஆண்டவன்ட்ட, நீ திரும்ப ஆண்டவன்ட்ட கேளு, எனக்கு நல்லா போகணும்னு. அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்னா சரின்னு நம்பி துவா செஞ்சாங்க. அவ்வளவு அழகான பெண்ணை பார்த்தவனுக்கு விடுறதுக்கு மனசு வரல. சரியா போன உடனே திரும்ப 2வது ட்ரை பண்ணான். 2வது தடவையும் அப்படியே ஆச்சு. 3வது தடவை ட்ரை பண்ணா, 3வது தடவையும் ஒவ்வொரு தடவையும் நம்பி நம்பி அந்த பொண்ணு துவா செய்யறாங்க. சாரா அம்மையார் 3வது தடவை சரியான உடனே இந்த யாரு வந்து சொன்னானுங்கள்ல சிப்பாய்கள், இந்த புள்ள உங்கள்கிட்ட தான் இருக்கணும்னு வந்து தூண்டி விட்டானுங்கள்ல, அவங்களெல்லாம் வர சொன்னார். கூப்பிட்டு, டேய் அஷர்தும் இளைய சைத்தானியத்தின் லாபி இன்சானியத்தின், எங்கேயோ ஒரு சைத்தான கொண்டு என்கிட்ட விட்டுருக்க, இது மனுஷ பிறவி மாதிரி தெரியல, முதல்ல இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் பேரழகு, அழகுல மயங்கிட்டார் அந்த ஆள். யாரு? மிஸ்ருடைய அரசர். மயங்கினவரு போறப்போ ஒரு வேலை செஞ்சார். இவ்வளவு அழகான பொண்ணு கடுமையான வேலையெல்லாம் செய்யக்கூடாது, வெயில்ல கஷ்டப்படக்கூடாது, கிணத்தடிக்கும் ஆத்தடிக்கும் போகக்கூடாது, நான் ஒரு அடிமை பெண் என் அரண்மனையிலிருந்து தர்றேன், வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனையில இருந்து கொடுக்கப்பட்ட வேலைக்கார பெண் தான் ஹாஜரா அம்மையார். அதை அவங்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டி வைக்கிறாங்க. சாராவிற்கு முன்னர் ஹாஜரா இஸ்மாயிலை பெற்று விட்டார்கள். மக்காவிலே விடப்பட்ட ஹாஜரா என்பவர் மிஸ்ர் தேசத்தினுடைய அரண்மனையில் அரசனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பெண். நம்ம விஷயம் என்னன்னா, மனைவிக்காக கேட்ட துவா. இதுக்கு அடுத்தது பெற்றோருக்காக கேட்ட துவா. ரொம்ப நாளா கேட்டாங்க தகப்பனாருக்காக. ஆனா இங்க ஒரு செய்தி சொல்லணும். இப்ராஹிமின் தகப்பனார் யார் என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. குரான்ல ஆசர்னு வருது. பல தப்சீர்கள்ல ஆசர் சின்னத்தா தான். ஒரு இப்ராஹிமின் தந்தை காபிரா இருக்க முடியாது, அவர் சின்னத்தா. சொந்த தகப்பனார் பேரு தாரிக் அப்படின்னு எழுதுறாங்க. தாரிக் அப்படிங்கிறது தான் வந்து சொந்த தகப்பனாரா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இவர் காபிர், இவருக்காக துவா செய்திருக்கிறார்கள். 2-3 இடத்துல வருது. என்னுடைய தந்தையை, தந்தையைன்னு அர்த்தமும் வச்சுக்கிறாங்க, சிறிய தந்தைன்னு சொல்றாங்க. எப்படியோ என் தந்தையை மன்னித்து விடு, அவர் வழி தவறி போய்விட்டார் அப்படின்னு ஒரு இடம். நான் என்னுடைய தந்தைக்கு வந்து என்னுடைய தந்தையை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாட்ட துவா செய்வேன், ரப்பு ஏத்துக்குவான் அப்படின்னாங்க. நிறைய இடத்துல கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், காஃபிர் நரகவாதின்னு ஆனதுக்கு அப்புறம் காஃபிர்களுக்கு துன்யா ரீதியா துவா செய்யலாம். வியாபாரம், பிசினஸ், நோயிலிருந்து ஷிஃபா, ஆயிஷா, அது இது கேட்கலாம். மறுமையில டோட்டலா பாவ மன்னிப்பு, சொர்க்கம் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தந்தைக்காக கேட்கல, அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவ்வுல் லில்லாஹ் தபர்ரஅ மின்ஹு. அல்லாஹ்வின் விரோதி இவர், இவருக்கு கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே விலகிட்டாங்க. இதெல்லாம் தந்தைக்கு கேட்ட துவா. கடைசி என்னன்னா, மக்காவுக்காக கேட்ட துவா. 2-3 துவாக்கள். நம்பர் 1, வஜஅல் ஹாதல் பலத ஆமினன். இன்னைக்கும் ஓதப்பட்டது, முதல் தராவிலையும் ஓதப்பட்டது. 2 இடத்துலையும் வருது அந்த துவா. இந்த ஊரை பாதுகாப்பானதாக ஆக்கு. உண்மையாகவே
கொலகாரன கொலை செய்யப்பட்ட குடும்பமே நேரடியா அங்க மக்காவில் வச்சு பிடிச்சாலும் ஹரமினுடைய எல்லைக்கு வெளியே வந்துதான் அடிக்கணும், தண்டனை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. அங்க உள்ள புறா, காக்கா, குருவிக்கெல்லாம் கூட பாதுகாப்பு, யாரும் அடிக்க முடியாது. அப்படி ஒரு அச்சமற்ற நகரமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த துவா கபூல் ஆயிடுச்சு. இரண்டாவது துவா, வர்சுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், இன்னைக்கு ஓதப்பட்டது. பழ வகைகளை எல்லாம் ரிசுக்கா கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த துவா கபூல் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் துனியாவில் இருக்கிற எல்லா பழமும் மக்கால கிடைக்கும். அங்க ஒரு பழமும் விளையாது, விவசாயமே கிடையாது. அங்க எல்லா பழமும் கிடைக்கும். துனியாவில் இருக்கிற என்னென்ன பழமெல்லாம் இருக்குதோ, சீசன் அன்சீசன் அதெல்லாம் கிடையாது, அத்தனை பழமும் கிடைக்கும். அது போய் பார்த்தீங்கன்னா இங்க உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக்கா நேச்சுரான்னு தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷா. அவ்வளவு தெளிவான பழங்கள் மக்காவிலே இருக்கும். ஒரு தடவை வந்து மருமகள்கிட்ட இஸ்மாயில் அலி இஸ்லாம் மனைவிட்ட கேட்டாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்க வீட்டில் வெளியே போயிருந்தார் அவர் இஸ்மாயில் அலி இஸ்லாம், என்னம்மா வீட்டில் அடிக்கடி என்ன சாப்பிட்றீங்க நீங்க எல்லாம்? மா தஆமுக்கும் அல்லஹம், இறைச்சி. அப்படியாமா ஷராபுக்கும், என்ன குடிக்கிறீங்க? அல்மா, தண்ணி. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் மாஇ வல் லஹம், துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ் இவர்களுக்கு தண்ணீரிலும் இறைச்சியிலும் பரக்கத்து செய்வாயாக. இஸ்மாயில் அலி இஸ்லாம், அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவா அதுவும் கபூல் ஆயிடுச்சு. உலகத்திலேயே இறைச்சிக்கு பஞ்சம் இல்லாத இடம் அது, தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத இடம் அது. துனியா பூரா தண்ணி பஞ்சம் வரும், அங்க தண்ணி பஞ்சம் வராது. ஃபில் மாஇ வல் லஹம், அந்த ரெண்டும். கடைசி துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேல சொன்ன துவாவில் இறைச்சியில பரக்கத்து செய்யி, தண்ணியில பரக்கத்து செய்யின்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப தானியம் எல்லாம் இல்லை மக்காவில், இருந்திருந்தா அதுக்கும் சேர்ந்து துவா செஞ்சிருப்பாங்க. செஞ்சிருந்தா இன்னைக்கு அரிசி கோதுமையும் சேர்ந்து கிடைச்சிருக்கும். அது இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசி துவா இந்த உம்மத்துக்காக செஞ்ச துவா. என்ன துவா? காபாவை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு துவா கேட்டாங்க. குர்ஆன்ல இருக்கு, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கி. யா அல்லாஹ் இந்த ஊர்ல இருந்து ஒரு நபி வரணும், அந்த நபி குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும், மக்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும், அவர்களுடைய அகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். இது வந்து குடும்பத்துக்கோ மகனுக்கோ மனைவிக்கோ மற்றும் இந்த உம்மத்துக்காக செஞ்ச துஆ. அவர்களின் துஆ கபூல் ஆகிவிட்டது. இப்ராஹிமின் துஆவினால் வந்தவர்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் நபி பட்டம் வாங்கியதற்கு பிறகு சஹாபாக்களிடம் பேசுகிற போது ஒரு தடவை இதை சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் எனது தந்தை இப்ராஹிமின் துஆவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த உம்மத்துக்காக கேட்ட துஆ எந்த இடத்துல நின்று கேட்டாங்களோ அந்த நின்ற பாதை அச்சா அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டான். ரசூலை கேட்க போய் கேட்கிறவரையும் கேட்கிறவருடைய பாதமும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்கு. அந்த இடத்துல அவங்களே எத்தனையோ துஆ செஞ்சாங்கல்ல, எங்கெங்கயோ நின்று அந்த இடத்துல எல்லாம் உள்ள பாத அச்சு வந்து பதிவாகல, பாதுகாக்கப்படல. இன்னைக்கு வரைக்கும் மகாம இப்ராஹிம் அந்த கூண்டுக்குள்ள ரசூலுடைய பாதத்தை பார்க்கிறோமா இல்லையா? அது இடம் நின்ற அச்சு என்ன தெரியுமா? இந்த துஆவை கேட்ட நேரம், அதனுடைய பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு நபியாக வேண்டும். எனவே தங்களுக்காக கேட்ட துஆ, சந்ததிக்கு கேட்ட துஆ, மனைவிற்கு கேட்ட துஆ, பெற்றோருக்கு கேட்ட துஆ, மக்காவிற்கு கேட்ட துஆ, இந்த உம்மத்திற்கு கேட்ட துஆ என்று அவர்கள் கேட்ட எல்லா துஆக்களும் இந்த உலகத்தில் கபூலாகிவிட்டது. குர்ஆனில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ரப்பனா தகப்பல் மின்னா போன்ற, இன்றைக்கு ஓதப்பட்ட ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா போன்ற துஆக்கள் எல்லாம் அவசியமாய் நம்முடைய பிரார்த்தனைகளிலும் சேர்க்கப்பட வேண்டும். குர்ஆனில் வருகிற எல்லா துஆக்களுமே அற்புதமானவை, அபூர்வமானவை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே உள்ள பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்கும் பாக்கியத்தையும் அது கபூலாகிற பாக்கியத்தையும்
அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பிற்குரியவர்களை, இன்றிலிருந்து 2வது 10 ரமலானிலே நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த